100 ஆண்டுகளாக ஒரு அரசியல் அதிசயமாக திகழ்ந்த, எளிமைக்கு பெயர் போன நமது ஐயா சுதந்திர போராட்ட வீரர், தகைசால் தமிழர் நமது ஐயா நல்லகண்ணு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஐயா அவர்களை இழந்து வாடுகிற சிபிஐ கட்சியினுடைய தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அதுபோல அவர்களை இழந்து வாழுகிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. உண்மையிலேயே ஐயா அவர்களுடைய காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதுதான் உண்மையிலேயே பெருமை. 101 ஆண்டுகளாக எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்று சொல்லி ஐயாவை சொல்லுவார்கள். அவரோடு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு நெருக்கமான, ஒரு இணக்கமான தொடர்புண்டு. ஐயா அவர்களை நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய விருது வழங்குகிற விழாவிற்கு அழைத்த பொழுது, அவருக்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்து விருதை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்ன பொழுது, விருது பெறுவதற்கு ஏராளமானோர் இருக்கிறார்கள், எனவே எனக்கு விருது வேண்டாம், மாறாக நான் உங்களது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருதினை வழங்குகிற ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு எளிமைக்கு பெயர் போனவர். உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஜனநாயகவாதி. இன்னும் சொல்வதாக இருந்தால், மதச்சார்பின்மையின் மீதும் அதுபோல இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீதும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த ஐயா அவர்களை இன்றைக்கு இழந்திருக்கிறோம். இந்த இழப்பு என்பது தமிழகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு பேர் இழப்பு. இந்த இழப்பினால் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெரிவித்துள்ளோம்.